ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்வெஸ்டர் அட்வைசர் சார், வணக்கம். என்ன காரியமா என்னை கூப்பிட்டு விட்டீங்க? ஹலோ டேவிட், ஹவ் ஆர் யூ? ஏதோ போகுது சார். வேண்டாத இது காடு வாங்குது, வீடு போங்குது. ஹலோ, இவனை விட்டா கொஞ்சம் தலைமுறை குண்டக்கிண்ட போட்டுவான். அதனால மக்களே கொஞ்சம் பார்த்து பழகுங்க சார். எதுக்காக நீங்க கூப்பிட்டீங்க சார்? அதான் டேவிட், லாஸ்ட் டைம் பேசணும் இல்லையா, எங்க கோவிந்தா பேங்க்ல இருந்து லோனை வாங்கி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு நிறைய பணம் பண்ணலாம்னு சொன்னனே, அதை பற்றி யோசிச்சீங்களா? ஓ, எங்க அப்பா சொல்லியிருக்காரு, யார்கிட்டையும் ஒரு காசு கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் கடன் வாங்க மாட்டேன் பேங்க்ல இருந்து. சரி சார், எனக்கு நீங்க என்னமோ என்னை பற்றி நினைக்கல, தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று கேட்குறேன். நான் உங்களை பற்றி எப்போதும் உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கமிஷன் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும் டேவிட், பட் அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். உங்களை இந்த மாதிரி என்னென்ன ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு அதெல்லாம் சொல்லாமல் உங்களை கமிட் பண்ண வைக்க மாட்டோம். அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் உண்மையாக உங்களை நான் எதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, நேற்று உங்கள்கிட்ட இருந்து ஒரு இமெயில் வந்தது. அந்த இமெயில் என்ன சொல்லிச்சுன்னா, $10,000 ஸ்டாக்கை விற்று உடனே அந்த பணத்தை எடுத்து வயர் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி எனக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. அதை பற்றி பேசலான்னு தான் கால் பண்ணேன். $10,000 கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு சார். $10,000 இருந்தால் என் ஃபேமிலியோட இந்தியாவுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடுவேனே. பட் நான் அதை மாதிரி இமெயில் ஒன்றுமே அனுப்பலையே சார். எனக்கும் சந்தேகமாக தான் இருந்தது டேவிட். நார்மலாக நீங்கள் என்ன கால் பண்ணுவீங்க, எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் எந்த ஸ்டாக்கை விற்கலான்னு ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்க, அர்ஜெண்டாக ஒரு இமெயில் வருது, வயர் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுது. ஸோ எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதனால தான் ஸ்மார்ட்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுண்டு அப்புறம் முடிவு எடுக்கலான்னு தான் கால் பண்ணேன். அதனால எந்த முடிவும் எடுத்துடல டேவிட். சார், நல்ல வேலை கான்டாக்ட் பண்ணீங்க. என் பணம் தப்பிச்சது. ரொம்ப நன்றி சார். கவனமாக இருக்கு டேவிட், காலம் கெட்டு கிடக்குது. ஓகே.